நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் விரிவாக பேசுவதற்காக நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் பேசக்கூடிய மிக முக்கியமான தலைப்பு, மத்திய அரசு வசூலில் 50% வரி பகிர்வு மாநிலங்களின் நலன் காக்குமா மத்திய அரசு? பொதுவாக தற்போது இந்திய கூட்டாட்சி முறைகளில் மாநிலங்கள் வஞ்சிக்கப்படுவதாக தென்னிந்திய மாநிலங்கள் கடுமையான குறைகளை பாரதிய ஜனதா தலைமை தாங்கும் இந்த அரசுக்கு எதிராக கடந்த ஒரு தசாப்தங்களுக்கு சற்று குறைவாக அவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள். மாநிலத்தினுடைய வரி பகிர்வு என்பது இங்கே நாம் பேச வேண்டிய விவகாரம். சிஏஜியினுடைய கருத்து கணிப்பு மட்டுமல்லாமல் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழ் 12/4/2024 அது எப்படி முறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை டீகோட்டிங் ஸ்டேட் பட்ஜெட் என்பதையெல்லாம் நாம் இன்றைக்கு பேச காத்திருக்கிறோம். உண்மையிலேயே மாநிலங்களின் உரிமை என்பது பொதுவாக ஒரு தேசத்தினுடைய உரிமையின் பிரதிபலிப்பு, ஆழமான நுகர்வு. ஆனால் சமீப காலமாக மாநிலங்களுக்கு சரியான வரி பகிர்வு இல்லை என்கின்ற குறை கூட்டாட்சி தத்துவத்தின் மீது வைக்கப்படுகிற பெரும் குறையாகவும், அதற்கு வினையை போன்று மறு பதிலளிப்பதில் மத்திய அரசு நாங்கள் மாற்றாந்தாய் பிள்ளைகளாக யாரையும் பார்ப்பதில்லை என்ற குறைகளை வைத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே சரியான வரி பகிர்வு தான் இருக்கிறதா? 35லிருந்து 41 ஆக்கப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் தற்போது 50% இடஒதுக்கீடு எங்களுக்கு தேவை. அதாவது 50% அளவிற்கு வரி விகிதத்தை பகிர்வை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. இது நியாயம்தானா? நிறைய விஷயம் இருக்குது, நாம் பேசுவோம். நம்மோடு பேசுவதற்காக திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி எழுத்தாளர் அவர்கள் வந்திருக்கிறார். ஐயா அவர்களை வரவேற்கின்றேன். வழக்கறிஞர் தோழர் பாண்டியன் அவர்கள் எம்மோடு இணைகிறார். அதை போன்று நம்முடைய வெளிப்புற படப்பிடிப்பினோடு திரு இளந்தமிழ் ஆர்வலன் அதிமுகவின் சார்பிலே இணைகிறார். இன்னும் சற்று நேரத்தில் நம்மோடு அரசியல் விமர்சகராக அறிவுசார் தளத்திலிருந்து ஐயா பொன்ராஜ் அவர்களும் இணைய இருக்கிறார். உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கின்றேன். இளந்தமிழ் சார், இந்த வரி வசூலில் மாநிலங்கள் வஞ்சிக்கப்படுகிறதா? உங்களுடைய பார்வை என்ன? நீண்ட நெடுங்காலமாகவே இந்தியா முழுவதும் இருந்து வசூலிக்கப்படுகின்ற அந்த வரி வருவாய் மத்திய அரசுக்கு செலுத்தப்படுகின்ற தொகையில் இருந்து மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டிய அந்த பகிர்மானம் என்பது பல்வேறு வேறுபாடுகளும் குறைபாடுகளும் இருந்து வந்திருக்கின்றன. சரி, இப்போ தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு இந்தியாவில் 2 அல்லது 3வது அதிக அளவு வரி செலுத்தக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது. மராட்டியம் ஒன்றாகவும் அடுத்தபடியாக தமிழகம் என்று பார்த்தால், சரி, எந்த விதமான தொழில் முன்னேற்றம் அல்லது வேளாண் வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய வகையிலோ அல்லது வேறு ஏதாவது வகையிலேயோ அதிகமாக ஒரு வருவாயை உருவாக்கி அதன் மூலமாக மத்திய அரசாங்கத்துக்கு செலுத்துகின்ற அந்த வரி என்பது பீகார் போன்ற இன்னும் பல வட மாநிலங்கள்ல மிக குறைவாக இருக்கிறது. இப்ப தமிழ்நாடு பல்வேறு தளங்களில் நல்ல முன்னேற்றத்தை அடைந்து வட மாநிலத்திலேருந்து வரக்கூடியவர்களுக்கு கூட இங்கே நம்ம தொழில் வாய்ப்புகளை, வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்ற அளவுக்கு இங்கே பொருளாதாரம் மேம்பட்டிருக்கிறது. பல்வேறு துறைகளில் தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றிருக்கிறது. அப்ப இந்த மாதிரி வளர்ச்சி பெற்ற மாநிலம், இன்னும் சொல்ல போனால் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தின் கீழ் மிக சரியாக அதை செயல்படுத்தி மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருந்து வருகிறது. அந்த கட்டுப்பாட்டோடு மக்கள் தொகை இருக்கின்ற வகையிலும் வரி வருவாய் என்பது அதிகமாக செலுத்தக்கூடிய வகையில தமிழ்நாடு ஒரு முன்னேறிய மாநிலமாக இருந்து வருகிறது. இப்ப நாம் செலுத்தக்கூடிய ஒரு 100 ரூபாய் என்று வைத்துக் கொண்டால் அதிலிருந்து நமக்கு திரும்ப பெறக்கூடிய தொகை என்பது 29 ரூபாய்
அல்லது அதுக்கு கொஞ்சம் 29.7 என்ற அளவுல இருக்குது. அதே இது இப்போ வடக்கே இருக்கக்கூடிய பீகார் மாநிலத்திற்கு 100 ரூபாய் செலுத்துகின்ற இடத்துல அவங்களுக்கு 999 ரூபாய் மத்திய அரசாங்கம் அந்த வரி பகிர்மானத்திலிருந்து கொடுக்கிறது. ஏன் என்று கேட்டால், அங்க வளர்ச்சி குறைவாக இருக்கிறது, அந்த மாநிலத்தை நாங்கள் முன்னேற்ற வேண்டும் என்று சொன்னால் அதிக தொகை செலவிடப்படுகிறது என்று சொல்கிறார். அங்க மக்கள் தொகை பெருக்கம் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், ஒரு மாநிலத்தை, அங்க தொழில் வளர்ச்சி பிற வளர்ச்சி மிக குறைவாக இருக்கிறது, சாலை வசதிகள் குறைவு, அதே போலவே மின்சார வசதி குறைவு, வேளாண்மையில அவர்கள் வருவாயை பெருக்குவதற்கான வசதி வாய்ப்புகள் என்பது மிக குறைவாக இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயத்துல அவர்களுக்கு நாங்கள் அதிகமான அந்த சப்போர்ட்டை தர வேண்டி இருக்கிறது என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய நீண்ட நெடுங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு கூற்றாக இருக்கிறது. அப்படி என்றால் முன்னேறிய மாநிலங்கள் பல்வேறு வகையில ஒரு இடர்பாட்டுக்குள்ள போகிற பொழுது அல்லது நிதி நெருக்கடிக்குள் போகின்ற பொழுது அதை ஈடுகட்டுவதற்கு மத்திய அரசாங்கம் உரிய தொகை தருகிறதா என்ற கேள்வி எழுகிறது. இதுல சில சங்கடங்கள் இருக்கு. ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது மத்திய அரசாங்கத்தோடு அவர்கள் வைத்திருந்த அணுகுமுறை என்பது இந்த மாதிரியான சிக்கல்களை வராமல் தமிழ்நாடு எதிர்கொள்ளாமல் ஓரளவிற்கு அதனை சமாளிக்கக்கூடிய வகையில நாம் அந்த நிதி பகிர்மானத்தை வைத்துக் கொண்டு மேலதிகமான நிதிகள் தேவைப்படும் பொழுது அதனை உரிய அழுத்தங்கள் கொடுத்து பெற்று ஓரளவு சமாளிக்கக்கூடியதாக இருந்து வந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த விளம்பர திமுகவினுடைய முதலமைச்சர் இந்த பினான்ஸ் கமிஷன் கூட்டத்துல அவர்கள் கேட்பது, நீங்க ஏற்கனவே 15வது நிதிக்குழு பரிந்துரையின்படி நீங்க 41 விழுக்காடு தருவதாக அறிவித்திருப்பது, ஏற்கனவே 15வது நிதிக்குழு அறிவித்திருப்பது வரவேற்புக்குரியது. ஆனால் நீங்க 41 விழுக்காடு கொடுக்கல, அதை விட குறைவாகத்தான் கொடுத்திருக்கிறீர்கள், அதை 50 விழுக்காடாக நீங்கள் தர வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைக்கிறார். நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், இப்ப இந்தியாவை புறம் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அவர்கள் செலுத்தக்கூடிய வரி, மத்திய அரசாங்கத்திற்கு அவர்கள் தரக்கூடிய வரி வருவாய் என்பதிலிருந்து எத்தனை விழுக்காடு கொடுக்கிறார்கள், எத்தனை கோடி ரூபாய் அவர்களுக்கு மீண்டும் கிடைக்கிறது என்பதெல்லாம் ஒரு டேபுலேஷன் இருக்கு. இந்த ஆண்டுக்கான பட்ஜெட்ல என்னென்ன நடந்திருக்கு என்பது இருக்குன்னு அடுத்த சுற்றுல நான் சொல்றேன். ஆனால் 40 நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று சொல்லக்கூடிய திமுக கூட்டணியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த வரி பகிர்மானம் இருக்கு பாத்தீங்களா, இன்றைக்கு 50 விழுக்காடு கேட்கிறார்கள். கடந்த நிதிக்குழு 15வது நிதிக்குழு 41 விழுக்காடு கொடுக்கலாம் என்ற பரிந்துரையை கொடுத்திருக்கின்ற பொழுதும் மத்திய அரசாங்கம் அதை செய்யவில்லை என்கின்ற பொழுது இந்த 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள், இதை பொறுத்து அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்பது மிகப்பெரிய ரகசியமாக தமிழ்நாட்டு அரசியல் இருப்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். நன்றி திரு. இந்த 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ்நாட்டிற்கு உரிய தொகை 41 விழுக்காடு வந்திருக்கா என்றால் அதுவும் இல்லை. பேரிடர் நிவாரணமாக இருந்தாலும் குறிப்பாக மிக்ஜாம் புயலுக்கு நாம் கேட்ட அந்த தொகை கிடைத்திருக்கிறதா, எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறார்கள், அதுல இன்னும் மேலதிகமாக பெறுவதற்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எந்த விதமான முயற்சியையும் எடுக்காமல் அவர்கள் அமைதியாக இருப்பதும், வழக்கம் போல கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் சொல்வதை போல ஒரு வெற்று விளம்பரத்திற்காக பேசக்கூடியவர்கள் இன்றைக்கு இது செய்தியாக வேண்டும் என்பதற்காக 41 விழுக்காடு நீங்க 50 விழுக்காடு ஆக்கி தர வேண்டும் என்று ஒரு பட்டியலை படித்திருக்கிறார் முதலமைச்சர். அவ்வளவுதான். இதுதான் சிக்கல். நீங்க 50 கேட்பது சரியா தவறா என்பது ஒரு புறம் இருக்க, இதுகாரம் நீங்க என்ன செய்திருக்கிறீர்கள் என்பதுதான் மக்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. நன்றி. இதை என்னுடைய முதல் கட்ட கருத்தாக நான் வைக்கிறேன். தொடர்ந்து நான் பேசலாம். சிறப்பு இளந்தமிழ் முதல் கட்ட கருத்து. திரு பாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைகிறார், வழக்கறிஞர். சார், இப்போ மாநிலங்களுக்கான இடஒதுக்கீடு தாண்டி, அதாவது வரி பகிர்வு
ஒட்டுமொத்த ஒரு கூட்டாட்சி தத்துவம் அல்ல, ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சி. சமீப காலமாக பாரதிய ஜனதா அரசாங்கம் ஒரு டிஸ்பாரிட்டியான சமமின்மையான வரிப்பகிர்வை கொடுக்கிறார்கள். நம்ம அந்த காலத்தில் நாம் பார்க்கின்ற போது தமிழ்நாட்டை விட மற்றொரு மடங்காக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்திற்கு அவர்கள் ஒதுக்கீடு செய்யக்கூடிய தொகை மிக 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 அதிகமாக இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு 7000 கோடி என்ற அளவுக்குத்தான் வந்திருக்கிறது. இப்படித்தான் இந்த மாதம் அப்படி சுருக்கமாக கொடுக்கிறார்கள் இந்த பட்ஜெட்டில். இதை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு வளர்ச்சிக்காக ஒரு பக்கம் அது என்ன சொல்கிறது, வீக்கம் என்பது ஒரு சுகவீனமான அளவுக்கு கொண்டு சென்று விடுமே, மாநில உரிமைகளை தட்டி பறிக்கப்படுகிறதா? இந்த 16th ஃபைனான்ஸ் கமிஷனை பற்றி அப்போ நம்ம நீங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இதை நான் 3ஆக பிரிச்சுக்கிறேன். ஒன்று வந்து இது எப்படியெல்லாம் பகிர்ந்து அளிக்கிறாங்க, அது வந்து எந்தெந்த அடிப்படையில் ஃபஸ்ட்டு அதை பற்றி ஒரு ரொம்ப குறிப்பாக ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த 15th ஃபைனான்ஸ் கமிஷன் அல்லது 9th ஃபைனான்ஸ் கமிஷன்லேருந்து எப்படி வந்து தமிழ்நாடு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும், இப்போ வந்து முதல்வர் கொடுத்துருக்க அந்த லெட்டரில் வந்து புது கிரிட்டீரியா சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறதும், நானும் சில கிரிட்டீரியா இன்னும் இது தமிழ்நாடு கவர்மெண்ட் சொன்னது இல்லாமல் இன்னும் சில கிரிட்டீரியா ஏன் சேர்க்கக்கூடாது அல்லது இதை வேறு எப்படி பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது எப்படி பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 2 டைப்பில் பண்ணுறாங்க. ஒன்று வெர்டிக்கல் டெவல்யூஷன். வெர்டிக்கல் டெவல்யூஷன்னா மொத்தம் வந்து 3-4 வெரைட்டியில் இந்த வரி வந்து சென்ட்ரலுக்கு போகுது. என்னென்ன கார்ப்பரேட் டேக்ஸு, பர்சனல் இன்கம் டேக்ஸு, சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, இந்த மாதிரி உள்ளதெல்லாம் தான் மொத்தமாக 100ஆக கனெக்ட் பண்ணி அதை வர்டிக்கலாக எடுத்து அதில் தான் 41% வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. ஹரிசாண்டல் அப்படின்னா இந்த ஸ்டேட்டுக்கு என்னத்த பர்சன்டேஜில் கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் ஹரிசாண்டல் டெவல்யூஷன். அது எப்படி பிரிக்கிறாங்க? அது தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்குனாக்கா 4.079. இது 15th ஃபைனான்ஸ் கமிஷனில் வந்திருக்கு. அதுக்கு என்னென்ன கிரிட்டீரியா அப்படின்னா, கடைசி அந்த 15th ஃபைனான்ஸ் கமிஷனில் 6 கிரிட்டீரியா வைக்கிறாங்க. ஒன்று வந்து இன்கம் டிஸ்டன்ஸ், அதுக்கு வந்து 45% வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. மொத்தம் அந்த 100 பிரிச்சுக்கிறாங்க. அது வந்து ஹரிசாண்டலில் பாப்புலேஷனுக்கு வந்து 15% கொடுக்குறதும் 71 பாப்புலேஷன் இல்லாமல் 2011 வச்சுருக்காங்க. அடுத்து ஏரியாவுக்கு வந்து 15, அது ஏரியா எவ்வளோ ஸ்கொயர் கிலோமீட்டர்னு. ஃபாரஸ்ட் அண்ட் எக்காலஜிக்காக 10. டெமோகிராஃபிக், அது டெமோகிராஃபிக்னா இந்த பாப்புலேஷன் எப்படி குறைச்சாங்க, ஃபெர்டிலிட்டி லோயர் ஃபெர்டிலிட்டி ரேட்டை வச்சு அதை டிசைட் பண்ணுறாங்க. டேக்ஸ் எஃபர்ட்னாக்கா வசூல் எவ்வளவு கரெக்டாக பண்ணுறாங்க அப்படி அந்த இதை வச்சு நீங்கள் வந்து அதிகமாக நிதி கொடுக்குறத வச்சு அதில் வந்து இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இதை வச்சு 100% தான் இப்போ வந்து ஹரிசாண்டல் இதில் பிரிக்கிறாங்க. இப்போ இதில் அடிப்படையில் 3 மட்டும் சொல்லிடுறேன். 4.079 15th அந்த லாஸ்ட் 5 years தமிழ்நாட்டுக்கு. பீகாருக்கு 10 பாயிண்ட் சம்திங், ஊபிக்கு 17 பாயிண்ட் சம்திங், 17%. அதாவது 41% பிரித்து அதை 100ஆக பிரிக்கும் போது இப்படி கொடுக்குறாங்க. இவ்வளோதான் விஷயம். இதில் இப்போ அடுத்தது நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அக்டோபர் 2024 கொடுக்கப்பட்ட தொகை என்னவோ மிகச் சுருக்கம். ஆனால் ஒரு 7268. இல்லை, அது எனக்கு என்னமோ டிஃப்ரென்ஸாக தெரியுது. அது எப்படி தமிழ்நாடு வருஷம் இந்த இது இல்லை, அது ஒட்டுமொத்தமாக அந்த மாத பங்கீடா ஸ்லாட்டில் போடுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியவில்லை. ஆனால் உத்தரப்பிரதேசத்திற்கு கொடுக்கப்பட்டது 31,962. அது ஒரு குவார்ட்டர் நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய கெஸிங் பொதுவாக தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வருதுன்னா பட்ஜெட்லேயே போட்டுருவாங்க. இப்போ லாஸ்ட் இயர் எவ்வளோ வந்துச்சுன்னு கிட்டத்தட்ட 30,000 கோடி மொத்தத்துக்கு போன வருஷத்துக்கு. அதில் கிராண்ட் வந்து ஒரு 29,000 சொச்சம். அது கிட்டத்தட்ட ரெண்டுக்குமே சேர்த்து எனக்கு தெரிஞ்சு 50,000 கோடி தமிழ்நாட்டுக்கு வருது. எவ்வளோ ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாக ஆண்டுக்கு. ஆனால் உத்தரப்பிரதேசத்திற்கு அதை கம்பேர் பண்ணும்போது பீகாருக்கு அதிகரிக்கிறது அப்படியே பர்சன்டேஜ் போட்டுருக்காங்க. அவ்வளோ கொடுக்குறாங்க. அப்போ அதுதான் வந்து இவங்க பிரித்து எப்படி நமக்கு ஈஸியாக சொல்கிறாங்கன்னா, ₹1 கொடுத்தா 29 காசு தான் நமக்கு திரும்பி வருது, அவங்களுக்கு ₹1 கொடுத்தா ₹2 சொச்சம் மேலே போகுது. இப்படிங்கிறதான் அந்த கடைசியாக பிரித்து நிதி மந்திரி. இந்த கான்செப்ட் என்ன? சவல பிள்ளைகளுக்கு அதிக முக்கியமுக்கியத்துவம் மக்களுக்கு புரியுற மாதிரி. அதில் நமக்கு அதில் ஆட்சேபனே இல்லை. அதுதான் திருப்பி சொல்கிறோம். அதுதான் இப்போ நேற்று முதல்வரும் லெட்டர் கொடுத்துருக்காரு. இந்த 16வது நிதி கமிஷன் அவர் சேர்மன் பேர் வந்து இவர்
பனகாரி பனகாரி அரவிந்த் பனகாரி கொடுத்துருக்கிற அந்த ஒரு சேர்மனும் 4 மெம்பரும் இதுக்கு இருக்காங்க சார். இதுக்கு அவங்கள்ட்ட கொடுத்துருக்கிறது அவங்க சுற்றுப்பயணம் 4 நாள் தமிழ்நாட்டில் வராங்க. இப்போ என்ன இதில் எப்படி வஞ்சிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் வஞ்சிக்கப்பட்டது மத்திய அரசால் வந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது 100%. இப்போ இல்லை, 9th கமிஷனில் வந்து எப்படி இருந்திருக்குன்னா 7 பாயிண்ட் சம்திங் இருந்திருக்கு. இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 7.93%. இப்போ வந்து 4.03979%. இதனால தான் வந்து இருக்குது. இதில் எவ்வளோ போயிருக்குன்னு கேட்டிங்கனாக்கா கிட்டத்தட்ட 3.5 லட்சம் கோடிக்கு மேலே போயிடுச்சு. அதனால இது எதை குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டோட கடனில் 43% கடனை வந்து இது வந்து காமிக்குது. அப்போ அவ்வளோ பணம் வந்திருக்கணும் 9th-லேருந்து. 9th-னா நீங்கள் 30 வருஷம் கணக்கு. 9 ஆமாம். இப்போ இன்னைக்கு 15 ஆயிட்டுல. 15 முடிய போகுது. ஒரு மடங்கு அதிகமாயிட்டு. அவ்வளோ 9லேருந்து 16. இப்போ இதில் வந்து தமிழ்நாட்டில் உள்ளவங்க யாருமே திமுகவோ ஆட்சி அண்ணா திமுக ஆட்சின்னு யோசிக்கக்கூடாது. ஏன்னா 6 ஃபைனான்ஸ் கமிஷனில் நம்ம குறைஞ்சிட்டு வந்துகிட்டே இருந்திருக்கு தொடர்ந்து. அதை தான் நிதிமந்திரி, இப்போ உள்ள நிதிமந்திரி சொல்கிறாரு. அதனால் இதில் வந்து அப்போ இந்த டிஸ்பாரிட்டியை, இந்த பாகுபாடை பாரதிய ஜனதா மட்டும் இல்லை, முந்தைய காங்கிரஸும் தமிழ்நாட்டில் அது தேசிய கட்சி தான் நான் சொல்லுவேன். இதை எடுத்துக்கிட்டு தேசிய கட்சி தானே தான் செய்யணும். இல்லை, அதுதான் குறைச்சி கொடுக்குது. அவங்கள்ட்ட தானே பவர் இருக்கு. இல்லை, இப்போ இன்னொன்று சொல்ல வரேன். இப்போ ஏன் வந்து இப்போ இவங்க ஆட்சி பண்ணால் கூட டபுள் இன்ஜின் சர்க்காருன்னு சொல்கிற ஆட்சியிலேருந்து தான் சாரையாக மக்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. வேற ஒரு காலத்தில் பாம்பே போனதெல்லாம் மாறி இங்கே போகிறாங்க. அப்போ இதையும் என்னுடைய பாயிண்ட் வந்து இந்த மைக்ரேஷன் ஒர்க்குக்காக அதையும் ஒரு இண்டெக்ஸாக எடுத்து கொண்டு வரணுங்கிற அளவுக்கு நான் சொல்ல வரேன் சார். அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறோம்னா மைக்ரேஷன் ஒர்க்கர் வரக்கூடிய பெர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. அப்போ அதனால ஃபண்டிங் மோர் அலோகேஷன். அப்போ நீங்கள் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்னாக்கா இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகணும். அப்போ கொடுக்கணும்னா அதுவும் ஒரு இண்டெக்ஸாக சேர்க்கணுங்கிறதா என்னுடைய பாயிண்ட். அதே மாதிரி குட் கவர்னன்ஸ், அதுக்கு ஒரு இண்டெக்ஸ் சேர்த்து அதையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்படி சேர்த்தீங்கன்னா தான் இப்போ தமிழ்நாடு முதல்வர் என்ன கேட்டிருக்காருன்னா, அந்த இது வர்டிக்கல் டெவல்யூஷன் வந்து 41-50 சொல்கிறாரு. சரி, அது நம்மோடு இப்பொழுது அறிவுசார் தளத்திலிருந்து திரு பொன்ராஜ் அரசியல் விமர்சகர் அவர்கள் நம்மோடு இணைகிறார். ஐயா வாங்க. வணக்கம் பொன்ராஜ் சார். இப்போ இந்த வரி வசூல் பகிர்வில் தமிழ்நாடு அரசு அரவிந்த் பனகாரியாவிடத்தில் கேட்ட கோரிக்கையை தாண்டி ஒரு கட்டுரை ஒன்று 12/4/2024 இந்தியன் எக்ஸ்பிரஸில் டீகோடிங் ஸ்டேட் பட்ஜெட் அப்படிங்கிறதுல பல விஷயத்த சொல்கிறாங்க. இந்த வரிப்பகிர்வு ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் மாநிலங்கள் நான் சொன்ன மாதிரி சபல பிள்ளைகளாக இருந்தாலும் அந்த பணத்தை டெவல்யூஷன் அது கொடுக்கக்கூடிய அதிகார பகிர்வு ஒரு பக்கம் தாண்டி கொடுக்கக்கூடிய நிதிகளை சரியான அளவில் பகிர்மானம் செய்ய வேண்டும். அதே சமயம் அந்த கட்டுரையின் மற்றொரு மாநிலத்தினுடைய வரவு செலவு திட்டங்கள், மாநில அரசினுடைய நிதி தேவைகள், அவர்களுடைய கடன்கள் எப்படி அதிகரிக்கின்றது என்ற பல விவகாரங்களை, அது நீண்ட கட்டுரை. ஒரு பக்கம் தமிழக அரசு சொல்லுகிறது இயற்கை பேரழிவுகளை நாங்கள் அதிகமாக சந்திக்கின்றோம். நேற்று எங்களுக்கு மாநிலத்தில் அதிக வயது மூப்பர்கள் இருக்கிறார்கள், அவர்களை செயல்பாட்டிற்கு அர்பனைசேஷன் அதிகமாக நடக்கிறது, இது எங்களுக்கு காணாது. இதில் எந்த டிஸ்பாரிட்டி இருக்கிறது? ஹவு டு யூ ஃபீல் தட்? டிஸ்பாரிட்டி அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்ப, அதாவது அடிப்படையே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அப்ரோச்சை ஃபினான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷனுக்கு எதிராக இருக்குது. சரி, அதாவது ஃபினான்ஸ் கமிஷன் வந்து 2011 பார்த்துக்கிட்டிங்கன்னா 32% டேக்ஸ் டெவல்யூஷன் கொடுக்கணும்னு சொன்னது. சரி, 4% குறைச்சி கொடுத்தாங்க, 28.5% கொடுத்தாங்க. அதே 2020-21 41% கொடுக்க வேண்டிய டேக்ஸ் டெவல்யூஷன் இவங்க வந்து 10% குறைச்சி 29.5% தான் கொடுத்துருக்காங்க. அதுதான் சார் சொன்னார். ஸோ அப்போ கிட்டத்தட்ட 10% மேலே இவங்க வந்து டேக்ஸ் டெவல்யூஷனில் வந்து இன்டைரக்டாக மறைமுகமாக வந்து அவங்க வந்து செஸ்ஸும் சர்ஜார்ஜையும் போட்டு, நீங்கள் ஆக்சுவலாக வந்து செஸ் அண்ட் சர்ஜார்ஜ் டு பி ஸ்பேரிங்லி யூஸ்ட் when required for a special project. அதுதான். அப்போ எப்போ தேவையோ அதுக்கு தான் செஸ்ஸையும் சர்ஜார்ஜையும் போடணும். நீங்கள் 10% 10 வருஷத்துக்கு முன்னால் இருந்த செஸ் சர்ஜார்ஜ் இன்னைக்கு 20% உயர்த்தப்பட்ட. ஆமாம், உயர்ந்துட்டல. இப்போ இந்த 20% உயர்த்தப்பட்ட செஸ் சர்ஜார்ஜ் எதில் உயர்த்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் லிஸ்ட்டில் என்னென்ன ப்ராஜெக்ட் இருக்கோ அதெல்லாம் தூக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் லிஸ்ட்டில் கொண்டாடுறாங்க. அதுக்கு சரியான அந்த ப்ரொசீட்ஸை அலாட் பண்ணதுக்கு சரியான அக்கௌண்டிங் கிடையாது. எதுக்கு எவ்வளவு கொடுத்தாங்கன்ற அக்கௌண்டிங்குமே கிடையாது, அக்கௌண்டிங் ஸ்ட்ரக்சரே கிடையாது. அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா, அப்போ 41% எஃபெக்டிவாக கொடுக்க வேண்டிய நிலையில் இருந்ததை
கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 28% குறைச்சிட்டீங்க. கிட்டத்தட்ட ஒரு 12% டிக்ளைன், வீழ்ச்சி. மாநிலத்துக்கு நஷ்டம், பெரிய நஷ்டம். அந்த 28% தான் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு சார் சொன்னார்ல வெர்டிகல் அண்ட் ஹரிசாண்டல் டெவல்யூஷன். இப்போ வெர்டிகல் டெவல்யூஷனை 41% கொடுத்துருக்கணும். ஹரிசாண்டல் டெவல்யூஷனை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அந்த ஸ்டேட்ஸுக்கு அந்த மாதிரி அந்த கிரைட்டீரியா வச்சுருக்காங்க. சார் லிஸ்ட் பண்ணார் இத்தனை கிரைட்டீரியான்னு. இந்தந்த கிரைட்டீரியா படி ரிச் ஸ்டேட்ஸு, புவர் ஸ்டேட்ஸு, இல்லை பேக்வேர்ட் ஸ்டேட்ஸு, ஃபார்வர்ட் ஸ்டேட்ஸ்ன்னு இருக்குது. அப்போ நீங்கள் அதில் வந்து நீங்கள் கொண்டாந்துருக்கணும். நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா டேக்ஸ் டெவல்யூஷன் டு த சதர்ன் ஸ்டேட்ஸ், வடக்கு வாழ்கிறது தெற்கு தெருவில் அன்னைக்கு அண்ணா சொன்னார். ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பே அது இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு அதான் நடக்குது. இன்னைக்கு உண்மையாக தான் இருக்குது. நீங்கள் 2011 நீங்கள் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் டெவல்யூஷன் டு த சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து 23% இருந்தது, 28% இருந்துச்சு. இன்னைக்கு 15% ஆயிடுச்சு. சதர்ன் ஸ்டேட்ஸுக்கே மொத்தமாக 15% குறைச்சிட்டாங்க. அப்போ கான்ட்ரிபியூஷன் நீங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஃபஸ்ட்டு. நீங்கள் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா 3 லட்சம் கோடி கொடுக்குது, தமிழ்நாடு 1,17,000 கோடி கொடுக்குது டேக்ஸ் டெவல்யூஷனில். நம்ம கொடுக்குறோம் கான்ட்ரிபியூஷன். அப்போ இது சதர்ன் ஸ்டேட்ஸினுடைய கான்ட்ரிபியூஷனை சதர்ன் ஸ்டேட்ஸ் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது, நார்தர்ன் ஸ்டேட்ஸ் வந்து கம்மியாக கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஆனால் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு நீங்கள் 15% குறைச்சிட்டீங்க. கிட்டத்தட்ட மோர் தென் 8% குறைஞ்சி போச்சு. இல்லை, இப்போ அதிக கான்ட்ரிபியூஷன் இருக்கிறது மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, கர்நாடகா. ஆமாம். இல்லை இப்போ இருக்கிற ஒரு இல்லை நம்முடைய அதிகமாக மத்திய அரசுக்காக கொடுக்கக்கூடிய நிதி மாதாரங்களை சொல்கிறேன். தமிழ்நாடு 4 இருக்கு, 4 மொத்தமாக சொல்லிட்டேன். 4 இருக்கு. மகாராஷ்டிரா இருக்கு, தமிழ்நாடு இருக்கு, கர்நாடகா இருக்கு. ஆனால் அதை பார்க்கின்ற போது இதுல எப்படி நீங்க அந்த டிஸ்பாரிட்டியை ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? இல்ல நீங்க அந்த டிஸ்பாரிட்டி அப்படின்னா நீங்க சிஎம் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணாரு, சார் சொன்னாரு. நீங்க லாஸ்ட் இப்போ நீங்க அழகா புள்ளியா சொல்லிட்டீங்க. 28 41 28னா 12 டிக்ளைன் ஆகுது. ஆமா, டிக்ளைன் ஆகுது. சரி, இப்போ நீங்க வந்து 33.16% தான் கொடுத்துருக்காரு. லாஸ்ட் 4 இயர்ஸ் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 33.16%, 41% வரணும் நம்மளுக்கு. ஆனால் 31.16%. நீங்கள் 20% செஸ்லையும் சர்ச்சார்ஜ்லையும் அது ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டுக்கு சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்னு நீங்கள் மாற்றிட்டு ஓவராலாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸு அண்டு ஹிமாலயன் ஸ்டேட்ஸ், இந்த ஸ்டேட்ஸுக்கு 90:10 ரேஷியோ. 90% சென்ட்ரல் பட்ஜெட்டு, 10% வந்து ஸ்டேட்டு கான்ட்ரிபியூஷன் பண்ணணும். அதே இது வந்து அதர் ஸ்டேட்ஸுக்கு வந்து 60-40 இப்படி வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரிஞ்சன்ட் ரெகுலேஷனை போட்டு இந்த ப்ராஜெக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண விடாத அளவுக்கு இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ் வந்து பாதி இடத்துல நிறைவேறாத அளவுக்கு வந்து ஸ்டேட்ஸுக்கு வந்து அதிகமான ப்ரெஷரை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் இந்த பீமா யோஜனாவா, ஃபசல் பீமா யோஜனா, அப்புறம் இந்த வீடு மோடி வீடுன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி வீடுகள்லாம் வந்து 70% தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குது, 30% தான் சென்ட்ரல் ஸ்கீம் ஆகுது. அப்போ 60-40 ஒரு செக்ஷன் இருக்குது சிஎஸ்எஸ் ஸ்கீமில், 70-30 இருக்குது, 50-50 இருக்குது. இப்படி வெவ்வேறு காம்போசிஷனில் ஒரு ஸ்கீமை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட ஸ்கீம்ஸை 28 அம்பர்லாவில் கொண்டாந்து அடக்கியிருக்காங்க. ஒரு விஷயம், ஐ ஹேவ் சம் கன்ஃபர்முலேஷன் ரிகார்டிங் தட். நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்கன்னா 1,78,173 கோடி ரூபாய் வரி வந்திருக்கிறது. நாங்கள் 89,000 கோடி ரூபாய் தற்போது நிதி உறுதிப்படுத்திருக்கிறோம். விடுவிக்கப்பட்ட வேண்டிய வழக்கமான தவணைகளை அடங்கியிருக்கிறது அப்படின்ட்டு அவங்க ஷி மேட் அ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வித்தவுட் ஃபார் எனி ஹிடன் ப்ராசஸ். இப்போ யார் உண்மை சொல்கிறா, யார் பொய் சொல்கிறாங்க? இப்போது ஒரு ஸ்டேட் ஃபினான்ஷியல் கமிஷனர் 2 பக்கத்தில் வச்சுட்டு அவங்க பேசுகிறாங்க. அப்போ நாங்கள் என்ன நீங்கள் சொல்கிறீங்க டெவல்யூஷனில் இந்த மாதிரியான டிஸ்பாரிட்டி இருக்குது, இந்த சிஸ்டத்தை இப்படி போடுறாங்கன்னு சொல்லி எவ்வளோ சொல்கிறாங்க? 1,78,173 கோடி ரூபாய் மாநில வரி பகிர்வு நாங்கள் கொடுத்ததோ தற்போது அதிக நிதி பகிர்ந்து 89,000 கோடி நான் கொடுத்தேன். அப்போ 41% கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. அதுதான் கரெக்டாக சொல்லிட்டாங்க. 2020 விடுவிக்கப்பட்ட வேண்டிய தொகையை பண்டிகை காலங்கள் இருக்கும்போது முன்னமே கொடுத்துட்டோன்னு ஓப்பனாக சொல்கிறேன். சரி, அது சொல்லும் போதே செஸ்ஸுக்கும் சர்ச்சார்ஜுக்கும் எவ்வளோ அதில் எடுத்தோம்னு சொல்லிக்கணும்ல. ஏன் சொல்லலாத? தெரியாதுல எங்களுக்கு. ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியுமா? இப்போ எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தெரியாது. அப்போ சொல்லணும்லாத, நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்கன்னு சொல்லணும்லாத. செஸ்ஸுக்கும் சர்ச்சார்ஜுக்கும் எவ்வளோ எடுத்தீங்க? சரி, இந்த 89ல் எவ்வளோ கழிக்கும் அதை சொல்லுங்க. நான் சும்மா ஒரு அப்ராக்சிமேட். அதான்ப்பா 20% கழிங்க. 89ல் 29 கழிச்சாச்சுன்னா 20% கழிங்க போச்சு. அப்போ 20% நீங்கள் எடுத்ததை சொல்ல மாட்டீங்க. நீங்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தானே, நீங்கள் உங்கள்கிட்ட தானே டேட்டா இருக்குது, ஏன் சொல்ல மாட்டீங்க அதை மட்டும்? ஆமாம். அப்போ அதை யாருக்கு கொடுத்தீங்க?
சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் ஏன் 200 ஸ்கீமு? இந்த 200 ஸ்கீம் யாருக்காக போடுறீங்க? எதை வந்து திணிக்க பார்க்குறீங்க? ஸ்டேட் சப்ஜெக்டில் எதுக்கு நீங்கள் ஸ்கீம் போடுறீங்க? ஸ்டேட் சப்ஜெக்டில் பண்ண வேண்டிய ஸ்கீமை ஸ்டேட்டுக்கு பண்ண வேண்டியதானே? ஸ்டேட்டுக்கு டெவல்யூஷனை கொடுத்தீங்கன்னா ஸ்டேட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நீங்கள் சென்ட்ரலைஸ் ஸ்பான்சர்டு ஸ்கீம்னு கொண்டு வந்து அதில் 60% கொடுங்க, நீ 40% நீ கொடுன்னு சொல்லிட்டு பேருக்கெல்லாம் மோடி ஸ்கீம்னு நீங்கள் பேர் வைப்பீங்க. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் திணிப்பீங்க, உங்களுடைய கருத்தை திணிப்பீங்க. நீங்கள் வந்து இந்த கேந்திரிய வித்யாலயில் இப்போ ஒரு பள்ளிகளுக்கெல்லாம் நாங்கள் கிராண்ட் தரமாட்டோம்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுல்ல, என்ன பள்ளி சார் அது? இப்போ ஒரு மாடல் பள்ளி, மாடல் ஸ்கூல், கேந்திரிய வித்யாலயில் அங்கங்க மாடல் ஸ்கூல் கட்டுறோம் அப்படின்னு ஒரு இதெல்லாம் வந்து இந்த சிஎஸ்எஸ் ஸ்கீம்ல வருது. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க வந்து இந்திய திணிக்கிறாங்க. அதுல ஒரு 3500 கோடி என்னமோ தமிழ்நாட்டுக்கு பெண்டிங் ஆகிருக்கு. 500 சில்லற கோடி, 589. இது எல்லாமே வந்து அதை நம்ம விவாதிச்சிட்டோங்க. அப்ப எங்க வருதுன்னா ஸ்டேட்னுடைய அட்டானமில, அதாவது எதுக்கு ஃபைனான்ஸ் கமிஷன் இங்க வச்சிருக்காங்க? அந்த ஸ்டேட்னுடைய அட்டானமியை கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசத்தை என்ஷூர் பண்ணணும். இப்போ கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசத்தை என்ஷூர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபினான்ஸ் கமிஷனே கொண்டு வந்திருக்காங்க. கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசத்தில் ஸ்டேட்னுடைய அட்டானமியில் தலையிடுற மாதிரி சிஎஸ்எஸ் ஸ்கீம்ஸை நீங்கள் டிசைன் பண்ணி அதுக்கு பெர்சன்டேஜை ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து உங்களுடைய கான்செப்டையும் உங்களுடைய திட்டங்களையும் நீங்கள் மாநில அரசுகள் மேலே ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல். அப்போ 44 சைஸ் உள்ள ஒரு ட்ரெஸ் எடுத்து 38 சைஸ் உள்ள ஒரு ஆளுக்கு போட சொல்றீங்க. இந்தியா முழுக்க ஃபிட் ஆகாது. எப்படி ஃபிட் ஆகாது? அப்ப நீங்க வந்து ஒன் சைஸ் ஃபிட் ஆல்ன்ற ஸ்கீமை வந்து இந்த சிஎஸ்எஸ் மூலமா திணிக்க பாக்குறீங்க அப்படின்னா அது யாருடைய காஸ்ட்ல திணிக்க பாக்குறீங்க? ஒரு மாநிலத்தினுடைய காஸ்ட்ல நீங்க திணிக்க பாக்குறீங்க. அப்ப மாநிலத்தினுடைய காஸ்ட்டை நீங்க குறைக்கிறீங்க. அப்ப என்னாச்சு? 51%, 50% நீங்க வந்து சென்ட்ரலைஸ் ஸ்கீமுக்கு கொடுக்குற இது ஸ்டேட் டெவல்யூஷனுக்கு நீங்க கொடுங்க. நீங்க சர்சார்ஜை வந்து அவங்கவுங்க லெவி பண்றதுக்கு அலோவ் பண்ணுங்க. அதான் நீங்க அந்த ஸ்டேட் அப்படி அலோவ் பண்ணா மேடம் சொன்ன மாதிரி 89,000 கோடி நமக்கு வந்துரும். நமக்கு வரும் 50% வந்துரும். ஆமா, நாங்க ஆமா அந்த 41 செஸ்ஸையும் சர்ஜார்ஜையும் மாநிலங்களுக்கு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசத்தை நீங்க முழுமையா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அப்ப கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா ஸ்டேட்டுக்கு நீங்க அலோவ் பண்ணுங்க. இல்ல நீங்க வந்து அடுத்து இன்னைக்கு 16th ஃபினான்ஸ் கமிஷன் அரவிந்த் பெனகாரியாவுக்கு இருக்கக்கூடிய மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? ஏகப்பட்ட ஸ்கீமில் வந்து அவர் இன்றைக்கி பிரச்சனையை சால்வ் பண்ணி ஆகணும். ஒன்று, இந்த டேக்ஸ் ரெவல்யூஷனில் இந்த பிரச்சனை இருக்குது. 50% எல்லா ஸ்டேட்டும் கேட்குறாங்க. நீங்கள் 41% கூட எஃபெக்டிவாக கொடுக்குறது இல்லை. நீங்கள் சரி பண்ணணும். 41ல் 20 தான் கீழே ரெஸ் ஆகுது. 28 தான், 29 தான் வருது. 29 தான் வருது. ரெண்டாவது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் வந்து இட் இஸ் எரோடிங் த அட்டானமி ஆஃப் த ஸ்டேட்ஸ். அப்ப கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசத்துக்கு வேட்டு வைக்குதான் இந்த சிஎஸ்எஸ் ஸ்கீம்ஸ். அதாவது கூட்டாட்சி தத்துவத்துக்கு வேட்டு வைக்குது அப்படிங்க. அப்ப இது கோர்சிவ் சென்ட்ரலிசத்தை பிராக்டிஸ் பண்ணுது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்ப இதை அடுத்து வந்து ஃப்ரீ பீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு இவங்க சொல்றாங்க. ஆமா, மானியத்தை இன்னைக்கு எல்லா ஃப்ரீ பீஸ்ங்கிறது மானியம் இல்ல, இலவசம். அந்த எல்லா ஸ்டேட்டும் பிஜேபி உட்பட எல்லாருமே இலவசம் தான் சொல்றாங்க. இன்னைக்கு அவங்க 2100, இவங்க 3000. எங்க மகாராஷ்டிராவில் அப்ப கொடுக்கப்படக்கூடாது அட்வைஸ் பண்றாங்க. ஆனா கொடுக்குறாங்க. கர்நாடகாவில் கொடுக்குறாங்க, எல்லா இடத்தையும் கொடுக்குறாங்க. பழைய பென்ஷன் ஸ்கீம் வந்து ஓபன் பண்றதுக்கு இன்னைக்கு ஏகப்பட்ட பிரஷர் இருக்கு. எல்லாருமே இந்த திராவிட கலாச்சாரத்தை அந்த ஃபுட் ஸ்டெப்பை ஃபாலோ பண்றாங்க. அதுக்குரிய வளர்ச்சியை ஃபாலோ பண்ணாதானே அதை செய்ய முடியும். நீங்க வளர்ச்சியை ஃபாலோ பண்ணாம அதை எப்படி செய்வீங்க? அடுத்து ஃபிஸ்கல் கன்சால்டேஷன் ரோட் மேப் இதை ஃபிக்ஸ் பண்ணணும் 16th ஃபினான்ஸ் கமிஷன். அப்போ ஃபிஸ்கல் கன்சல்டேஷன் பண்ணணும். என்ன பண்ணணும்? நீங்கள் 40% ஆஃப் த ஜிடிபி நீங்கள் கடன் வாங்கக்கூடாது, அதுக்கு மேலே வாங்கக்கூடாதுன்றீங்க. இன்னைக்கு இந்தியா வந்து 80% ஆஃப் த ஜிடிபி கடன் வாங்கியிருக்கு. நீங்க ஃபிஸ்கல் கன்சல்டேஷன்ல என்ன சொல்றீங்க? கடன் வாங்கியிருக்குன்னா 2014 அப்ராக்சிமேட்டா என்னுடைய கருத்து சரியா? இன்னைக்கு வந்து ஒரு நிமிஷம், நம்முடைய கடன் 52 லட்சம் கோடி. இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா? 156 பிளஸ் 175 lakh crore. 175 lakh crore. 2 billion, 2 trillion, 2 trillion பிளஸ். அப்படிதானே? 84 லட்சம் கோடி பிளஸ் 2ன்னு பார்த்தா கிட்டத்தட்ட வந்துருச்சு 2 trillion. அப்ப யார் ஃபினான்ஸ் கமிஷன் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணல, அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி ஃபாலோ பண்ணும்? பேசுவோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு. ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து 3% கீழ எல்லா ஸ்டேட்டும் மெயின்டைன் பண்றாங்க. ஆனா பேக்வர்ட் ஸ்டேட்ஸால ஃபிஸ்கல் டெபிசிட் ரொம்ப கம்மியா இருக்கு. அவங்களால கொடுக்கக்கூடிய ஃபண்டையே வந்து அவங்களால செலவழிக்க முடியல. அப்ப அங்க வந்து இவங்க எங்க சரி பண்ணணுமோ அங்க சரி பண்றதை விட்டுட்டு எங்க வந்து பணத்தை எடுக்கணுமோ அங்க எடுக்கிறாங்க அவங்க. பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி, இப்போ திரு பொன்ராஜ் ஐயா அவர்கள் பேசுகின்ற போது இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சருங்கிற வார்த்தை அடிக்கடி வந்தது. ஒரு கூட்டாட்சி தத்துவம். இப்போ அமெரிக்காவில் 50 ஸ்டேட் இருக்குன்னா காங்கிரஸும் செனட்டும் எடுக்கக்கூடிய
அந்த முடிவுகள் பென்சில்வேனியாவிலேருந்து மெக்சிகன்ல இருந்து பிலடெல்ஃபியாவிலேருந்து எல்லாத்துக்கும் அப்ளை இட் கேன் பி மேட், எல்லாருக்கும் சரியாக இருக்கணும். அது சரியாக இருக்கிறதா என்பதை நீங்கள் சொல்லுங்கள், அது வேற விவகாரம். நான் ஒரு சந்தேகத்தோடு கேட்கின்றேன், சரியாக இருக்கிறதா, இந்த மாதிரி இருந்தால் அங்கே எந்த மாதிரி வாதம் நடக்கும், அது ரெண்டாவது விவகாரம். இப்போ இந்தியாவில் இந்த மாதிரி நான் கேட்டேன் அவர்கிட்ட, அம்மாவுடைய நிர்மலாவுடைய அறிக்கை, ஆனால் இந்த 20% மறைமுகம் அதையும் சொல்லலாங்கிறீங்க. இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு தேசத்தினுடைய ஒரு வளர்ச்சி எப்படி இருக்கும்? எடுத்த உடனே 2-3 விஷயங்களை தெளிவுபடுத்திடுறேன். மாநிலத்துக்கு அதிக நிதி ஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை நான் ஏற்கிறேன். அதில் மாற்றுக்கருத்து இல்லை, அது மாற்றுக்கருத்து இல்லை. அப்புறம் 2வது, இங்கே நம்முடைய நண்பர்கள், மதிப்புக்குரிய நண்பர்கள் என்னெல்லாம் சொன்னாங்களோ அதை முழுமையாக நான் ஆமோதிக்கிறேன். சரிங்களா? அதில் எனக்கு எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. எனக்கு 3 முக்கியமான கேள்விகள் நான் தொடர்ந்து எழுதிட்டு வரேன். 30 வருஷமாக 40 வருஷமாக கேட்டுக்கிட்டு வரேன். யார் காதிலையும் விழலை. செவிடன் காதில் ஊதிய சங்குன்னா இதுதான். எனக்கு 3 மிக முக்கியமான கேள்விகள் இருக்கின்றன. நான் ஒரு காந்தியவாதியாக சொல்ல, எனக்கு அரசியல் கிடையாது. ஃபார் இன்ஃபர்மேஷன், அரசியலுக்குள்ள நான் போகல. 3 முக்கியமான கேள்விகள் நான் கேட்குறேன். அதற்கு யாரேன்னு பதில் சொன்னால் பரவாயில்ல, சொல்லுங்கள். சரிங்களா? 1, இந்த நிதி ஆணையம் சொல்கிறோம்ல, இது வந்து சாசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. அவர்கள் நிதி பகிர்வுக்கான பரிந்துரைகளை தருவதுடன் அவங்களோட வேலை முடிஞ்சு போகுது. நிதி பகிர்வு அவங்க செய்கிறதில்ல. ஆக்சுவலாக தே ஆர் கிவிங் ரெக்கமெண்டேஷன்ஸ் டு தி கவர்மெண்ட். அவ்வளோதான். அது வந்து பரிந்துரைகளை கொடுக்குறாங்க. பரிந்துரைகள். ஆமாம். அதில் முக்கியமான ஒன்று, இது வரைக்கும் ஒருத்தரும் பதில் சொல்லலை. நான் திரும்பவும் கேட்குறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பஞ்சாயத்துகளுக்கான நிதி அதிகாரத்தை வலுப்படுத்துவதற்கு தேவையான வருமானத்தை அல்லது வருவாயை நாங்கள் தர வேண்டும்ங்கிறது அதில் பரிந்துரைகள் மிக முக்கியமானது. இதில் நிதி ஆணையத்தினுடைய பரிந்துரைகளை மிக முக்கியமானது சாசனம் சொல்கிறது, நான் சொல்லலை. சாசனம் சொல்வது, நான் அது அரசியல் சாசனம் சொல்கிறதுல எல்லாம் வந்து நான் கேட்குறேன். போங்க, பிளானிங் கமிஷனா நீங்க சொல்றீங்களா, நிதி ஆயோக்க சொல்றீங்களா? இல்ல ஃபைனான்ஸ் கமிஷன். அதோட பரிந்துரைகள்ல வரக்கூடியது சாசனம் சொல்லக்கூடிய நம்ம மதிப்புக்குரிய இந்திய அரசியல் அமைப்பு சாதனம். ஆமா, நான் அந்த மாதிரிலாம் சொன்னேன். சாசனம்னு சொன்னாலே அதுதான். ரைட். சாசனம்னாலே அதுதான். அதுல ரொம்ப அழகா சொல்லுது, தெளிவா சொல்லுது. சரிங்களா? 1. அப்புறம் நம்முடைய வணக்கத்துக்குரிய ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிற ஒரு கொள்கை. சரிங்களா? அதையும் ஏற்றுக்கிறோம். இல்லைன்னா நாடு வளராது. ஆமாம். ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நாங்கள் தருகிற இந்த நிதி ஆதாரம் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகளின் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு தேவையான ஒரு ஆதாரமாக செல்கிறதா என்று சொன்னால் மன்னிக்க வேண்டும். மன்னிக்க வேண்டும். இந்தியாவிலேயே மிக மிக மோசமாக பஞ்சாயத்துகள் நசுக்கப்பட்டது தமிழகத்தில் தான். சரி, நல்லா வச்சுங்க. இது நான் வந்து அரசியலாக சொல்லலை. அரசியல் இல்லை. நான் என்ன சொல்றேன், எனக்கு என்ன கோபம் வருது அப்படின்னா, நாம் எப்போது மாநிலத்தினுடைய நிதி ஆதாரம், மாநிலத்தினுடைய நிதி வலிமை பற்றிலாம் பேசுகிறோமோ, ஒருத்தர் கூட இதுக்கப்புறம் இது அடுத்த நிலைக்கு இங்கேருந்து போதானே மொத்தம் நம்ம வந்து 3 டயர் டெமோக்ரஸி. எப்படி நான் 3 டயர் டெமோக்ரஸி இருக்கட்டு. இப்போ இந்திய கட்டமைப்புகளில் சவுத் இந்தியாவை பொறுத்தவரை மிக பெரும் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. பஞ்சாயத்தின் அதிகாரத்தை எப்படி தமிழ்நாட்டில் நசுக்கப்பட்டது என்று சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லை சார். ஒரு நிதி ஆதாரம், ஒரு நிதி வலிமை கிடையாது, நிர்வாக வலிமை கிடையாது, ஒரு பெயருக்கு மட்டுமே இருக்கக்கூடியது. 2-3 மணி கட்டுரை எழுதுறோம். அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு பஞ்சாயத்து, வில்லேஜ் பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஒரு தவறு செய்தால் மாவட்ட ஆட்சியர் அவரை தகுதி நீக்கம் செய்ய முடியும். வந்தது, தகுதி நீக்கம் செஞ்சாங்க. கட்டுரை எழுதினேன். உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சதால நீங்கள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பண்ணாங்க? இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தானே. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தானே. பஞ்சாயத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியை ஒரு நிர்வாகத்தில் கூட எப்படி பதவி நீக்கம் செய்ய முடியும்னு கேட்டுமே. ஏன் இந்த அரசாங்கம் அதை கண்டுகொள்ளவே இல்லை? கட்டுரை வந்தது, பிரபல நாளிதழ் தான். நான் ஒன்றும் ஏதோ ஊர் பேர் தெரியாத நாளிதழ் இதில் பிரபல நாளிதழ் எழுதி அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து உயர்நீதிமன்றமும் அதை கணக்கில் கொண்டது, கேட்டது. அப்போது நீங்கள் அவங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கொடுக்க மாட்டீங்க, எல்லாமே நாங்களே வச்சுப்போம்னா இது எங்கே அந்த மாதிரி இருக்குது சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளவு நிதி நீங்கள் பஞ்சாயத்துகளுக்கு பிரித்து தந்திருக்கிறீர்கள் சொல்லுங்கள். எங்கே இருக்குது சொல்லுங்கள். நீங்கள் 1, நான் வந்து கோபமாக பேசுகிறேன்னா அரசியல் கிடையாது. எனக்கு என்ன இந்த காந்திய தத்துவத்தை காலடியில் போட்டு சிதைத்தவர்கள். நீங்க அரசியல் கிடையாது என்று சொன்னாலும் அரசியல் இல்ல அந்த கட்சி அரசியல் இல்லங்க. எனக்கு இப்போ ஐயா நீங்க பேசுறேன்னா கூட கடந்த 50 ஆண்டுகளாக அரசியல் கட்சியை தானே குறை சொல்லி ஆகணும். இல்ல அது என்னோட வேலை இல்ல. அது என்னோட வேலை இல்ல. இல்ல எனக்கு எது சொல்றேன்னா நீங்க சொல்லுங்க. ஏன் கோபம் வருதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, நீங்கள் திரும்ப எங்களுக்கு வேணும் கேட்குறீங்களே, நீங்கள் அதை வாங்கி என்ன பண்ணுறீங்க? நீங்களே தான் பஞ்சாயத்து ஒன்றுமே இல்லை சார். என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ், கேளிக்கை வரி, அது முழுக்க பஞ்சாயத்துக்குள்ளே தான் வந்திருக்கணும்.
அது என்ன பஞ்சாயத்துக்கிட்ட இருக்குது, முழுக்க முழுக்க மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குது. அவங்க நினச்சாங்கன்னா கேள்விக்கு கூட்டுவாங்க, நினச்சாங்கன்னா குறைப்பாங்க, எதுவுமே கொடுக்க மாட்டாங்க பஞ்சாயத்துக்கு. சரிங்களா? நான் இப்போ திரும்பவும் கேட்குறேன், நீங்கள் பஞ்சாயத்துகளை வலுப்படுத்துவதாக இருந்தால் உங்களுடன் சேர்ந்து நான் 100% வரி எங்களுக்கு பகிர்வு வேணும் கேட்குறது நான் முதல் ஆளே நிற்கிறேன். சரி, ரைட். ஒன்று. சரிங்களா? இன்னும் 2 இருக்கா? அப்புறம் இன்னும் 2. அது சுருக்கமாக முடிச்சிடறேன். அது வந்து அது என்ன, நான் அவ்வளோ அதுக்கு பேசக்கூடாத விஷயம், அது நான் பேசக்கூடாத விஷயம், அவங்க பேச வேண்டியது. ஆனால் பேசக்கூடாத விஷயம் எல்லாத்தையும் பேசிக்கொண்டு தான் இல்லை இல்லை, நான் சொல்ற கட்சி அரசியலாக எல்லாம் சொல்கிறேன் நான், ஒரு காந்தியவாதியை மட்டுமே. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சுதந்திரம் பெற்ற நாளிலிருந்து இதுவரையில் இந்தியாவில் கூடிய எல்லா மாநிலங்களையும் விடவும் தமிழ் தான் மிகவும் வலுவாக இருந்தது. காரணமாக அமரர் ஆர்.கே. சண்முகம் அவர்கள், அமரர் சி. சுப்பிரமணியம் அவர்கள், அமரர் வெங்கட்ராமன் அவர்கள், அதுக்கப்புறம் இப்போ கூட வணக்கத்துக்குரிய பி. சிதம்பரம் ஐயா அவர்கள் என்று தொடர்ந்து எத்தனை வலுவான நிதி அமைச்சர்களை நாம் தானே கொடுத்தோம். ஒரு சின்ன ஒரு உதாரணம் நாம தானே கொடுத்தோம். ஒரே ஒரு நினைவுபடுத்துறேன். ஆர்.கே. சண்முகத்தை சொன்னீங்கல்ல, அவர் இருந்தபோது இந்தியாவினுடைய ₹1 அமெரிக்காவினுடைய $1 சமம். இல்ல அது வந்து அது வெவ்வேறு காரணத்தை விட்டுருங்க, அவர் இருந்தார், அப்ப அவர் இருந்தார். இல்ல ஆனால் இதை நான் பல முறை நினைச்சு பார்க்கிறேன், இது எப்படி நடந்துச்சு சாத்தியம்? ஆமா சார், இது நடந்துச்சா இல்லையா? நீங்க ஒரு வருமான வரித்துறையினுடைய அதிகாரி, நான் பேசுவது வேறு விவகாரம். இல்ல எதுக்கு சொல்ல வரேன், ₹1 இந்திய மதிப்பு அமெரிக்காவுடைய $1 சமம் இருந்தது. ஆமா, சரிங்களா? சண்முகம் ஐயாவுடைய காலத்தில். ஆமா, அப்போ நான் என்ன சொல்றேன், வலுவான அமைச்சர்களை நாம் கொண்டிருந்தோம். திரும்ப அரசியலை பார்க்காதீங்க, வலுவான அமைச்சர்களை நாம் கொண்டிருந்தோம். ஏறத்தாழ 12 அமைச்சர்களுக்கு மேலாக மிகவும் வலுவான துறைகளை கொண்டிருந்ததாக தமிழகம் ஒரு காலத்தில் இருந்தது, மிக சமீபத்துக்கு முன்னால், ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை. இத்தனை வலுவான அரசை நம் கையில் வைத்துக்கொண்டு, இத்தனை மிகச்சிறந்த நல்ல நிதியமைச்சர் நம்ம கையில் வைத்துக்கொண்டு நம்மால் இது பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் என்ன காரணம்? அது 2. மூன்றாவது சொல்லுங்கள். மூன்றாவது மிக முக்கியமானது, திரும்ப சொல்கிறேன், தமிழகத்துக்கு நிதி பகிர்வு அதிகம் வேண்டும்ல நான் முழுமையாக ஆதரிக்கிறேன். ஆனால் இதில் என்ன ஒன்று எனக்கு தனிப்பட்ட முறையில் அப்படின்னா, ஆர்டிகல் 14 ஆகட்டும், 15 ஆகட்டும், 16 ஆகட்டும், 3 கீழே வருகிற போதுமே அவர்கள் ஒரு ஒதுக்கீடு செய்கிற போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றம் சொன்னதுலேருந்து எல்லாமே அதை ஏற்றுக்கிட்டாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆல் ஷுட் பி ட்ரீட்டட் ஈக்குவலி அப்படிங்கிற ஒத்துக்கிறோம். ஆனால் அன்ஈக்குவல்ஸ் cannot be treated equally, இன்ஈக்குவல்ஸ் cannot be treated equally. சமமானவர்களை சமமாக நடத்த வேண்டும், சமமற்றவர்களை சமமாக நடத்த முடியாது அப்படிங்கிற கோட்பாட்டின் கீழே தான் எனக்கு தெரிஞ்சவில்லை நிதி ஒதுக்கீடு சில இடங்களில் ஏன் அதிகமாக போகுது அப்படின்னா, அவர் சமமற்றவராக இருக்கிறார்கள் என்பதனால அங்கே கூடுதலாக வருகிறது எனக்கு தோணுது. இதை வந்து மிக நிச்சயமாக அவர்கள் சொன்ன எல்லா மற்ற கருத்துக்களையும் நான் ஏற்றுக்கிறேன். சரிங்களா? இது என்னுடைய கருத்தாக நான் தனிப்பட்ட முறையில் பதிவு செய்கிறேன். தனிப்பட்ட முறையில் நான் பதிவு செய்கிறேன். சார், இப்போ இந்திய எக்கனாமி வந்து அது குறிப்பாக இந்த 10 வருஷத்தில் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் ஒரு பொருளாதாரத்தை பொறுத்தவரை இருண்ட காலகட்டமாக நான் கருதுகிறேன். என்ன பார்த்தீங்கன்னாக்கா, $1 வந்து இப்போ நீங்கள் டாலர் பேசுனதுனால அந்த இடத்துக்கு நான் போயிடுறேன். பேசணும் இல்லை? ஆமாம். அப்போ 55-54 இருந்துச்சு 2014. இன்றைக்கி $1 வந்து $84 வந்துருச்சு. அப்போ இது வந்து எக்கனாமி வந்து இந்தியா வளர்ந்ததுன்னு சொல்கிறது வந்து என்ன விதத்தில் நியாயம்? கரெக்டுங்களா? எங்கே டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னு சொல்கிற ஒரு 5-6 ஸ்டேட்டை எடுத்து பார்த்தீங்கன்னால, குறிப்பாக அந்த இந்தி பெல்ட்டில் அங்கே இருந்தால் சாரையாக வர்றாங்க. கிட்டத்தட்ட 35-40 லட்சம் பேர் குறையாமல், சர்வே எடுத்தால் இன்னும் கூட தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் முக்கியமான அத்தனை துறையிலையும் 10,000 25,000 நான் சொல்கிறது ரொம்ப குறைச்ச வருமானத்தில் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க. அப்போ இது எதை குறிக்குது? இந்த ரெண்டை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இது எதை குறிக்குது அப்படின்னா, இந்தியன் எக்கானமி வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. அது குறிப்பாக பொருளாதாரத்தில் இருண்ட அரசியல்லாம் விட்டுருங்க. எக்கனாமி வீக்குங்கிற எனக்கு ஒரு உண்மை தெரியணும். எப்போ பார்த்தாலும் 7% தான் இண்டிகேஷனாக இருக்குது. இது உண்மையா ஃபேக்கா? அதுவே சிக்கல்களை என்னோட சார் தான் நல்லா சொல்லுவார். கேட்க வேண்டிய கேள்வி தான். ஆமா, இல்ல அவரே சாரே சொல்லட்டும். 7 டிஜிட் காட்டிக்கிட்டே இருக்கு. அதுல சைனாவை பார்த்தா 2 தான் காட்டுது. ஆமா, அது எப்படி சார்? இப்போ அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு செய்தி சார், உண்மையான இல்லை உண்மையான பொருளாதாரம்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாடு வந்து இன்னைக்கும் வந்து 9%, 8% 9% இருக்கு வளர்ச்சி. ஆல் இண்டியா வந்து இதெல்லாம் நம்ம கான்ட்ரிபியூஷன் கொடுத்து, இப்போ இதில் முதல்வர் கேட்குறதுல கான்ட்ரிபியூஷன் டு எக்கனாமி, நேஷனல் எக்கானமிக்கு கொடுக்குறத வச்சு அதையும் ஒரு கிரிட்டீரியா எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு நல்ல உதாரணம், நீங்கள் தமிழ்நாட்டில் கல்வி வந்ததும் சரி, கல்வி போல் ஏன் வந்து இவ்வளோ டேக்ஸ் கொடுக்குறோம்? நீ ஒன்றும் இல்லை, 23ல் 6.something வந்து 6.4 நம்ம கொடுத்தது கான்ட்ரிபியூஷன், 6.5 24ல் ஃபைனான்ஷியல் இயரில். அப்போ நம்ம இந்த இவ்வளோ நெகட்டிவ் பீரியட் இந்தியா இருண்ட கால பொருளாதாரத்தில் இருக்கும்போது தமிழ்நாடு அதிகம் கொடுத்துருக்கு. அப்போ இன்னொன்று சொல்லிடுறேன் நான், இப்போ இந்த இதிலே சொல்லிடுறேன் சார். மொத்தம் வந்து சாருக்கு தெரியும், 1,24,000 கோடி இன்கம் டேக்ஸ் கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டிலேருந்து. இப்போ 23-24 ஃபைனான்ஷியல் இயரில்
72,000 கோடி ஜிஎஸ்டியாக கொடுத்துருக்கோம், 4,000 கோடி கிட்டத்தட்ட டோல்லேருந்து கொடுத்துருக்கோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. அப்போ 2 லட்சம் கோடி வருது இதெல்லாம் கூட்டிங்கனாக்கா. ஆனால் நமக்கு வர்றது டெவல்யூஷன்லேயும் சேர்த்து கிராண்டையும் சேர்த்து 50,000 கோடி மட்டும் தான் வருது. ரயில்வே இதில் வராது, ஏன்னா ரயில்வே கலெக்ஷன் வேறு. நீங்கள் ஒரு இதுக்கு சொல்கிறீங்க இல்லை, இவ்வளோ கொடுக்குறோம், இவ்வளோ வரல. 1.5 லட்சம் கோடி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வருஷம் கொடுத்துட்டு இருக்கோம். 1 லட்சத்துக்கு 1.5 லட்சம் இல்லை, அதுக்கு மேலே போயிருக்கு, மேலே போகுது. இன்னும் நிறைய சின்ன சின்ன, ஏன்னா சார் சொன்ன மாதிரி அந்த செஸ்ஸு சர்சார்ஜ் இதில் வராது, அது டேரெக்டாக அங்கே போயிடும், அது டிவிசிபிள் போலுக்கே வரல. அதனால் இது வந்து பெரிய அளவுக்கு இப்போ இவங்க கொடுத்துருக்க இண்டெக்ஸ் எல்லாம் இதில் வச்சுட்டு 2 லட்சம் கோடி போகுது. மற்ற எல்லாமே இன்னும் நிறையா இருக்குது. 2 லட்சம் கோடி போகிறதுல நீங்கள் 1-1.5 லட்சம் கொடுக்கணும் இங்கே தமிழ்நாட்டுக்கு. கொடுத்தீங்கன்னா தான் மேற்கொண்டு இந்தியா வளரும். ஏன்னா இப்போ நீங்கள் 2047 டார்கெட் காமிச்சிருக்கீங்க வந்து இந்தியா வந்து பொருளாதாரம். எனக்கு என்ன புரியலன்னா, பொன்ராஜ் சாருக்கு அந்த கேள்வி வச்சிடுறேன் மொத்தத்தில். சார் 3 பேருக்குமே வச்சிரும் ஒரு கேள்வி, நீங்கள் அப்புறம் பதில் சொல்லுங்கள். ஒரு தேசத்தின் வளர்ச்சி மாநிலங்கள் இல்லாமல் எப்படி வளரும்? மாநிலங்களே வஞ்சிக்கிறார்கள். மாநிலங்கள் இந்தியா கூட்டணி மாநிலங்களே வஞ்சிக்கிறார்கள். இந்தியா எப்படி நமக்கு அசர்பைசான் ஆர்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அசர்பைசான் நமக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாரும் போல மாநிலத்தின் வளர்ச்சி இல்லாமல் எப்படியா மத்திய அரசு வளரும்? நிதி மேலாண்மை எப்படி வரும்? எனக்கு தெரியல சார். நீங்க தான் சொல்லணும். சார்ட்ட கேட்போம். சார் சொல்லுங்க. மாநிலத்தில் இந்த டெவல்யூஷன் பகிர்வு அநியாயம் செய்யப்படுது, அக்கிரமம் செய்யப்படுகிறதுனால எப்படி மத்திய அரசு நிதி மேலாண்மை? அதாவது அதுக்கு தான் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்னு சொல்கிறோம். சரி, அதாவது வந்து ஒரு மத்திய மாநில அரசினுடைய கூட்டாட்சி தத்துவத்தை வெடி வைக்கிற மாதிரி ஃபிஸ்கல் பாலிசியை எவால்வ் பண்ணிவிட்டு கொடுக்குற ரெக்கமெண்டேஷன் எதையுமே வந்து காதில் போட்டுக்காம நாங்கள் இப்படி தான் செய்வோம் என்று செய்யக்கூடிய நிலைமையில் இருந்தால் இப்படி தான் வந்து அதனுடைய ரிசல்ட் வந்து அப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு துறையிலையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எந்த செலக்டிவாக எதில் ஈடுபடணுமோ அதில் ஈடுபடணும். ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு, இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதிகமாக தலையிட்டு ஸ்டேட்டினுடைய அட்டானமியை பாதிக்கக்கூடிய வகையில் தான் இவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது. கன்கரண்டால இசைவு பெற்றதான 2 பேருக்கும் உரிமை வந்துரும்ல. உரிமை வருதுன்னா அது சென்ட்ரல் எடுத்துக்கிறாங்க. சென்ட்ரல் அவங்க தான் அது எல்லாருமே எடுத்துக்கிறாங்க. அவங்க வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்க அத்தனையுமே அவங்க எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு ஃபினான்ஸும் அதிகமாக ஹேண்டில் பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்குது. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த அட்டானமி வந்து குறையுது. அப்போ அவங்களுக்கு ஆப்ரேஷனல் அகாடமி குறையுது, ஃபிஸ்கல் அட்டானமி குறையுது, அவங்களுடைய ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி குறையுது. இத்தனைக்கும் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய எல்லா கவுண்ட்லையும் எக்கனாமிலையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரியலில் பெர் கேபிட்டா இன்கமில், இப்போ க்ரோத்தில், எஜுகேஷனில், ஹெல்த்தில், எல்லாத்துலேயும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எல்லாத்துலேயும் நீங்கள் பண்ணியும் கடைசியில் யூ ஆர் பீன் பெனலைஸ்ட். அப்போ நீங்கள் அது பண்ணும்போதும் நீங்கள் எப்படி வந்து மாநிலங்கள் வளர்ந்தால்தான் மத்திய அரசு வளரும், இந்தியா வளரும். அப்போ கேட்ட கேள்விக்கு பதில் ஒவ்வொரு மாநிலமும் வளரணும். வளர்றதுக்கு தான் ஒரு போட்டியான மனப்பான்மை. அதுக்கு தானே அரசியல் கட்சிகள் இருக்குது. இந்த ஆட்சிக்கு நாங்கள் வந்தால் நாங்கள் இப்படி வளர்ச்சி அடைவோம், இந்த ஆட்சி வந்தால் நாங்கள் வளர்ச்சி அடை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டியை உருவாக்கினா தானே ஒவ்வொரு மாநிலமும் போட்டி போட்டு வளர முடியும். எல்லாமே நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பார்த்துக்கிறேன். ஆரோக்கியமான ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் தானே. ஆமாம், ஹெல்த்தி காம்படிஷன் வரணும். நல்லது. அந்த ஹெல்த்தி காம்படிஷன் எல்லாம் ஓச்சு எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ற, அதான் டபுள் இன்ஜின் சர்க்கார்னு இவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த டபுள் இன்ஜின் சர்க்காருக்கு, அதாவது பிஜேபியில் இருக்கக்கூடிய எந்த சீஃப் மினிஸ்டர் வேலையை பார்க்காத, நான் பிரைம் மினிஸ்டராக இருந்து நானே எல்லா சீஃப் மினிஸ்டர் வேலையும் நானே பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறது, இதுதான் இவங்களுடைய சித்தாந்தம். இப்போ அந்த சித்தாந்தத்தை வந்து நீங்கள் உங்கள் ஸ்டேட்டில் நீங்கள் பிஜேபி செலக்ட் பண்ண சீஃப் மினிஸ்டரை நீங்கள் திணிச்சிட்டு போங்க. ஆனால் இண்டிபெண்ட்டாக செயல்படக்கூடிய மற்ற ஸ்டேட்டு பெர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர்ஸ் மேலே நீங்கள் எது திணிக்கிறீங்க? சரி, இப்போ ஒரு கோலியேஷன் கவர்மெண்ட் இருக்குல்ல, இஸ் இட் பாசிபிள் டு கன்ஸ்ட்ரெயின்? இப்போ இதை கட்டுப்படுத்தக்கூடிய அவர்கள் ஒரு மாநில அந்தஸ்து உள்ள தலைவர்கள் தானே, நாயுடும் நிதிஷும். மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும்ல. அவங்களுக்கு தேவையான ஒரு மினிஸ்டர் பதவியே வாங்க முடியல, அவங்க எப்படி அழுத்தம் கொடுப்பாங்க? கொடுக்கணும்ல. இல்லை, அவங்களால அவர் மினிஸ்டர் பதவியே உருப்படியாக வாங்க முடியல, அவங்க ஸ்டேட்டுக்குரிய ஸ்பெஷல் கிராண்டே வாங்க முடியல, அவங்க எப்படி கொடுப்பாங்க? நிதிஷ்குமாருக்கு அவருக்கு ஒரு பேக்கேஜ் இருக்குது, அடுத்து எலெக்ஷன் வருது, இவருக்கு என்ன பேக்கேஜ் இருக்குன்னு தெரியல. ஸோ 2 பேருமே வந்து தே ஆர் இன்எஃபெக்டிவ் இன் இம்போசிங் ஆர் கொஸ்டினிங் த அத்தாரிட்டி ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். அந்த ஃபெடரலிசத்துக்குரிய இன்எஃபெக்டிவாக இருக்காங்க. அப்போ அந்த இன்எஃபெக்டிவ் வந்து அவங்களே அதை அழிச்சிரும். அவங்க ஸ்டேட்டில் நார்மலாக பிஜேபி யாருடன் கூட்டணி வைக்கிறார்களோ அந்த கூட்டணி வைக்கக்கூடிய கட்சியை அழித்து இவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள். இல்லை, அதாவது
நம்முடைய விருந்தினர்கள் இங்கே பேசுனது எல்லாமே வந்து அவங்களோட அந்த ஒரு ஆதங்கம் நல்லா புரியுது. ஆதங்கம் தான், நிச்சயமா ஒரு மனக்குறை தான். அது எல்லாருக்கும் எந்த பார்ட்டி ஆட்சி பண்றாங்கிறது இல்லை, அது வேண்டாம், அது மாநிலத்திற்கான உரிமைகள் தான் பேசுவோம். அதுக்குள்ள நான் போகிறதே இல்லை, அது முக்கியம் இல்லை. ஆனால் எனக்கு 2-3 விஷயங்கள் மட்டும்தான் எனக்கு எப்போவுமே ஒரு மனசு நெருடலாக உண்டு. என்ன அப்படின்னா, முக்கியமானதாக திரும்பவும் சொல்லிக்கிறேன், இந்த ஃபினான்ஷியல் மிஸ்மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய நிதியை தவறாக கையாளுதல் அப்படிங்கிறதுக்கு நம்ம நேரடியாக அது என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பதில் சொல்லியே ஆகணும்னு தோணுது. இல்லை மன்னிக்கணும், நான் திரும்ப சொல்கிறேன், அரசியலுக்குள்ளே போகாமல் சொல்கிறேன், தமிழ்நாட்டிலே கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த ஃபினான்ஷியல் மிஸ்மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டு வருகிறது. அதை நம்ம இன்னும் சரியாக நம்ம அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா அது ஒரு உதாரணத்துக்கு நான் இங்கேயே பேசினேன், ஜெயா ப்ளஸ்லேயே அன்றைக்கி நம்ம நேரடி ஒளிபரப்பில் பேசினேன். மழை வருது, எக்கச்சக்கமாக மழை நீர் தேங்கி போயிருக்கு சொல்கிறோம், இன்னும் மழை நீர் வடிய கூட இல்லை, அதுக்கான பணிகள் கூட ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே எங்களுக்கு உடனடியாக எனக்கு 7,000 கோடி ரூபாய் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அங்கேருந்து என்ன அடிப்படையில் என்ன கணக்கு பண்ணி என்ன பண்ண போகிறீங்கிற மாதிரி இது வரைக்கும் கேட்கவே இல்லையோ. அது வந்து ஞான கண்ணில் பார்த்து கேட்குறேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், இது அரசியலாக பார்க்காதீங்க, இதை வந்து அரசியலாக பார்க்காதீங்க. நான் கேட்குறது என்னென்னா, சரி எனக்கு வந்து ஏதேனும் ஒரு நீங்க 7,000 கோடி கேட்டதை திமுக கவர்மெண்ட் தூத்துக்குடிக்கு கேட்டாங்களா? அது எனக்கு தெரியாது, அதெல்லாம் ஞாபகம் இல்லை. எதுக்கு கேட்குறேன் அப்படின்னா, சரி இந்த ஃபினான்ஷியல் மிஸ்மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு பூதாகாரமாக நம்ம தலைக்குமா தொங்கிட்டு இருக்கு. அதை நம்ம உடனடியாக சரி செய்யலாக வேண்டும் அப்படின்னு தோணுது ஒன்று. அப்புறம் இரண்டாவது, மீண்டும் சொல்லுகிறேன், எந்த ஒரு ரீதியாக இருந்தாலும் அது நேரடியாக கடைசி மட்டத்தில் இருக்கக்கூடிய வரைக்கும் போனால் தான் அது முறையாக பயன்படும், இல்லையே பயன்படாது. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல வந்து அதோட நின்று போகுது, அது கீழே போகிறதே இல்லை, ஸ்டக் ஆயிடுது, அப்படி நின்று போகுது. ஆமாம், நம்ம எப்படி தமிழகத்திலிருந்து மத்திய அரசு போய் நிதியிலே எனக்கு பகிர வேண்டும் என்று கேட்கிறோமோ, இதே மாதிரி யாரேனும் ஒரே ஒரு பஞ்சாயத்து தலைவராவது பொது வெளியில் வந்து பேசுறதுக்கு அவங்க தைரியம் இருக்குமா? அவங்க மன உறுதி இருக்கு, தைரியம் இருக்கு, ஆனால் விடுவாங்களா? விட மாட்டாங்கல்ல. அதான் சொல்றேன், அவங்க தைரியம் அவங்க மேல தப்பு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? போலீஸ்காரன் பண்ற பாட்டுக்கு. ஃபார் இன்ஃபர்மேஷன், இங்கே இருக்கக்கூடிய எல்லா பெரியவங்களுக்கும் சொல்கிறேன், ஒரு பஞ்சாயத்து போர்டில் ஒரு பொது கழிப்பிடம் கட்டுகிற அளவுக்கு கூட பஞ்சாயத்து போர்டில் பணம் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் ஊராட்சி தலைவர், ஆனால் சாசனமே இது வந்து 3 அடுக்கு ஜனநாயகமாக தான் சொல்லுது. நிதி ஆணையத்தினுடைய நிதி பகிர்விலேயே மிக முக்கியமான பகுதியாக அடுத்து சொல்லதே அதுதான் சொல்லியிருக்கு. அதனால திரும்பவும் கேட்குறேன், தயவு செய்து நீங்கள் கேட்டு பெறுகிற பணத்திலிருந்து ஒரு சிறிதாவது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பகிர்ந்து கொடுத்தால் நான் மிக மகிழ்ச்சியுடையவனாக இருக்கிறேன். இளந்தமிழ் சார் சொல்லுங்க சார் சுருக்கமாக. அதான் நான் சொல்ல வந்தது, 2004 தான் சுதந்திர இந்தியாவில் இந்த செஸ் அப்படிங்கிற வரி வந்து மீண்டும் அறிமுகப்படுத்தப்படுது. பிரிட்டிஷரால் அது இருந்தாலும் 2004 எஜுகேஷன் செஸ் 2% போடுறாங்க ஐடி மேல, இன்கம் டாக்ஸ் மேல. 2007 செகண்டரி எஜுகேஷன் அண்ட் ஹையர் எஜுகேஷன் 1% இன்கம் டாக்ஸுக்கு மேல. 2015 ஸ்வச் பாரத்துக்கு சர்வீஸ் டாக்ஸ்ல அரை விழுக்காடு, கிளீன் என்விரான்மெண்ட் அப்படிங்கிற பெயர்ல செஸ் வந்து 2015 இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அது கோல் ப்ரொடக்ஷன்ல இம்போர்ட் ஆக இருந்தாலும் ப்ரொடக்ஷன் ஆக இருந்தாலும் ஒரு டன்னுக்கு ₹1 400 ரூபாய் வரைக்குமாக இருக்கிறது. இது தவிர கிருஷி கல்யாணம் சொல்லி 2016ஆம் ஆண்டு ஒரு 0.5% சர்வீஸ் டாக்ஸ் மேல செஸ் இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செஸ் 2016 1-4 விழுக்காடு லக்ஸுரி கார்ஸ் எஸ்யூவிஸ் மேல போட்டிருக்காங்க. அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் செஸ் 2021 பெட்ரோல் டீசல், ஏற்கனவே நம்முடைய விருந்தினர்கள் குறிப்பிட்டாங்க, தமிழ்நாட்டுல அதாவது ஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த வேல்யூ ஆடட் டாக்ஸ் கீழே இருக்கக்கூடிய அந்த வரி வசூல் செய்யக்கூடிய வகைகளிலும் இவங்க செஸ் போட்டு ஒரு 1.4 விழுக்காடு வரைக்கும் ஒரு 2-3 விதமான செஸ் ரேட்ஸ் இருக்கு. 1.4 இந்த நான் சொன்ன இந்த 5-6 வகை செஸ்ல கிட்டத்தட்ட 9.4 விழுக்காடு செஸ் தொகை நமக்கு சொல்லக்கூடிய இந்த பட்ஜெட்ல வரக்கூடிய பணம் ஸ்டேட் வைஸ் டிஸ்பர்ஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய நெட் ப்ரோசீட்ஸ்ல இதுல வரவே வராது. 10 விழுக்காடு. இந்த ஒவ்வொரு செஸ்ஸுக்கும் சர்சார்ஜ் இருக்கு, 2 முதல் 10 விழுக்காடு சர்சார்ஜ் இருக்கு. இதுவும் நமக்கு கணக்கு தெரிவதில்லை. அப்ப இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா 12,47,211 கோடி ரூபாய் 2024-25க்கான இந்த பட்ஜெட் இந்த இயருக்கான 100% டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆல் இந்தியால எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுக்கறாங்க. இதுல தமிழ்நாட்டுக்கு அவங்க கொடுப்பது
50,000 கோடி, 50,873 கோடி. கரெக்ட். நாம் கேட்பது என்னவென்றால், இத்தனை செஸ் உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய திரு ப. சிதம்பரம் சுதந்திர இந்தியாவில் அறிமுகப்படுத்த தொடங்கி வரிசையாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் வரைக்கும் சரி, இப்படி மாநில அரசாங்கத்துக்கு வரக்கூடிய தொகையை அவர்களுக்கு மடைமாற்றம் செய்து கொள்ளுகிறார்களே, சரி, இதை மாற்றுவதற்கு இது நாள் வரைக்கும் போனது போகட்டும். கண்டிப்பாக. இப்ப 40 உறுப்பினர்கள் வைத்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த திமுக சரி, என்ன செய்திருக்கிறது என்பதுதான் $1,000,000 கொஸ்டின். நன்றி சார். இளந்தமிழ் சார், சுருக்கமாக உடைய பதிலை நான் எடுத்துக்கிட்டேன். பாண்டியன் சார் சுருக்கமாக, அப்புறம் பொன்ராஜ் சார் ஒரே ஒரு. ஒன்றும் இல்லை, இப்போ ஃப்ளட்டு இதெல்லாம் வந்துச்சுன்னா ₹1 கூட நிதி கொடுக்குறதே இல்லை தமிழ்நாட்டுக்கு. அதெல்லாம் இப்போ இதை சேர்க்க சொல்கிறாங்க. என்னென்னா ஃப்ளட் மிட்டிகேஷன், ட்ரவுட் ரிலீஃபு அண்டு கோஸ்டல் மேனேஜ்மெண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்கனாமிக், அது நேஷனல் எக்கனாமிக்கு அதை நியூ கிரைட்டீரியா சேர்க்க சொல்கிறாங்க. இன்னொன்று நான் டேக்ஸ் ரெவன்யூவை நீ டிவிசிபிள் பூலுக்கு கொண்டு போக சொல்கிறாங்க. அப்புறம் செஸ்ஸு சர்ச்சார்ஜில் 10% உடனே வச்சுக்க, அதுக்கு மேலே வர்றது எல்லாத்தையும் டிவிசிபிள் பூலுக்கு கொண்டு வர சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அப்போ அது ஒரு 10% போயிடும். ஆமாம், டெமோக்ராஃபிக் பர்ஃபார்மன்ஸில் 10% தான் இப்போ இது பண்ணுறாங்க, 15% இருக்குது. அதை 20 மாற்ற சொல்கிறாங்க. அதே மாதிரி அர்பனைசேஷன், தமிழ்நாடு வந்து டாப் மோஸ்ட் அர்பனைசேஷன், அதுக்கு நீங்கள் 10% புதுசாக வெயிட்டேஜ் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கிரைட்டீரியாவை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி பல விஷயத்தை புதுசாக சொல்லியிருக்காங்க. என்ன பொறுத்தவரை மைக்ரேஷனுக்கும் சேர்க்கணுங்கிறதா என்னுடைய முக்கிய. வடமாநில தொழிலாளர்கள் இங்கே வர்றாங்கல்ல, அதுக்கு அவர்களுக்கு ஒரு ஃபண்ட் அலோகேட் தமிழ்நாட்டுக்கு. சார் நீங்கள் சுருக்கமாக. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 41% டேக்ஸ் டெவல்யூஷனை மெயின்டைன் பண்ணி 10% செஸ்ஸை வந்து 20% வந்து 10% குறைக்கணும். குறைச்சி அதில் 50-50 வந்து ஸ்டேட்டுக்கு அலோவ் பண்ணணும். ஓ, அதில் 5% நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்கள் செஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன தேவையோ உங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்ஜெக்டில் எது வருதோ அது நீங்கள் எடுத்துக்கிடுங்க. 5% வந்து ஸ்டேட்டுக்கு யூ கிவ் அ பெர்மிஷன், அலோ தம் டு டூ த செஸ். அதுலேருந்து வரக்கூடிய தொகைகளை ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணட்டும். இதை தாண்டி என்னென்னா இந்த லோக்கல் பாடிஸுக்கு வந்து பெர்சன்டேஜை ஃபிக்ஸ் பண்ணுங்க. லோக்கல் பாடிஸுக்கு டிவிசிபிள் பூல்ல அதாவது கிராம ஊராட்சி மன்றங்களுக்கு, ஊராட்சி அதிகார தலைவர்களுக்கு பெர்சன்டேஜை ஃபிக்ஸ் பண்ணுங்க. நீங்க கன்சாலிடேட் ஃபண்ட்ல வந்து நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் அமைச்சு கன்சாலிடேட் ஃபண்டை இன்க்ரீஸ் பண்ணி நீங்க அதை கொடுங்கன்னு சொல்றத நீங்க முதல்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா ஸ்டேட் ஃபாலோ பண்ணும். ரைட். சென்ட்ரல் கவர்மெண்ட் முதல்ல ஃபாலோ பண்ணணும். நீங்க முதல்ல ஒரு மாடலா இருங்க. தமிழ்நாடு அரசு ஒரு மாடலா இருந்து சென்ட்ரல்ட்ட போராடு. நாங்க இப்படி சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்கோம். ஊராட்சி தலைவர்களுக்கு அதிகாரத்தையும் பணவளத்தையும் கொடுத்திருக்கிறோம். அதிகார பரவலாக்கல் என்பது கீழிருந்து வரணும். கோர்சிவ் சென்ட்ரலிசத்தை சார் உங்களுக்கு கோரிக்கையை ஏத்துக்கிட்டாரு. இந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியாச்சு ஜெயா டிவில. அதாவது கோர்சிவ் சென்ட்ரலிசத்தை பிராக்டிஸ் பண்ணக்கூடிய மோடி அரசு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசத்தை ட்ரூ அண்ட் ஸ்பிரிட்டா ஃபாலோ பண்ணணும். நன்றி. அதை ஃபாலோ பண்ணாதான் இது வந்து ஒரு இந்தியா வந்து வளர்ந்த நாடாக மாறும். நன்றி. நேரம் முடிஞ்சது. என்ன நகரமயமாக்கலுக்கு எதிரான நடவடிக்கைகளை தான் நம்ம நிதி உதவி செய்ய முடியும். யார் சொல்றாங்களோ தெரியல, நகரமயமாக்கல் நாங்கள் முன்னணியில் இருக்கோம்னு சொல்லிட்டு நிதி உதவி கேட்கிறாங்க. நன்றி சார். தெரியல என்ன நடக்குது. இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இன்னும் நிறைய பேசுறதுக்கு இதுக்கு மேல் நேரம் அனுமதிக்கல. இளந்தமிழ் ஆர்வலர் ஐயா அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய பொன்ராஜ் அவர்கள், பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி சார் மற்றும் வழக்கறிஞர் பாண்டியன், உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வ நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.